அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று தேசிய மருத்துவர்கள் தினம். வரலாற்று புகழ்மிக்க மருத்துவரும் மேற்கு வங்காளத்தின் 2வது முதலமைச்சருமான மருத்துவர் பிதான் சந்திரராய் அவர்களின் நினைவாக தேசிய மருத்துவர்கள் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்னைக்கு நம்ம வானொலியில தேசிய மருத்துவர்கள் தினத்திற்கான சிறப்புரையை வழங்க இணைகிறார் மருத்துவர் பி. இளந்திரையன். இவர் கடலூரை சேர்ந்த குழந்தைகள் அறுவை சிகிச்சை நிபுணர். கடலூரில் குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சை மையம் நடத்தி வருவதோடு பிற மருத்துவமனைகளிலும் குழந்தைகள் மருத்துவத்திற்கு ஆலோசனைகள் வழங்கி வருகிறார். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் MBBS முடித்து ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் MS படிப்பை முடித்துள்ளார். குழந்தைகள் அறுவை சிகிச்சைக்கான MCH படிப்பை சென்னையில் உள்ள இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைல்டு ஹெல்த்தில் படித்துள்ளார். மேலும் இவரது சிறப்பு மருத்துவ படிப்புகள் MRCS எடின்பர்க் மற்றும் டிப்ளமோ இன் லாப்ராஸ்கோபிக் சர்ஜரி. இவர் எழுதிய குழந்தைகள் அறுவை சிகிச்சை குறித்த கட்டுரைகளையும் யோகா குறித்த கட்டுரைகளையும் பிரசுரிக்கப்பட்டுள்ளன. இவர் பெற்றுள்ள விருதுகள்: தமிழ்நாடு அரசின் சிறந்த மருத்துவருக்கான விருது, தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடென்ட்ஸ் அப்ரிசியேஷன்ஸ் அவார்டு, உத்தரகாண்ட் வெள்ள நிவாரண பணிகளுக்கான பாராட்டு விருது, இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ் வழங்கிய ஃபெல்லோஷிப் மற்றும் மருத்துவம் தவிர பல துறைகளிலும் ஆர்வமான இவர் யோகா கலையில் ஆர்வமும் பயிற்சியையும் பெற்றுள்ளார் மற்றும் யோகா பயிற்றுனராகவும் உள்ளார். பறவைகள் மற்றும் சூழலியல் ஆர்வலரான இவர் வன உயிர்கள் புகைப்பட கலைஞரும் ஆவார். ஓவியக்கலை, நடனம், சிலம்பம் போன்ற கலைகளிலும் ஆர்வமுடன் செயல்பட்டு வருகிறார். தற்போது நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் தேசிய மருத்துவ தினத்திற்கான சிறப்புரையை வழங்க மருத்துவர் பி. இளந்திரையன் அவர்கள் இணைகிறார். வாங்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியை கேட்கலாம். வணக்கம். நான் மருத்துவர் இளந்திரையன், குழந்தைகள் அறுவை சிகிச்சை வல்லுநர், பீடியாட்ரிக் சர்ஜன், கடலூர். டாக்டர்ஸ் டே 2022 இதோடைய தீம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி டாக்டர்ஸ் ஆன் த ஃப்ரண்ட் லைன். ஃபேமிலி டாக்டர்ஸ்ன்றது ஒரு கான்செப்ட். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் ஃபேமிலி ஃபிசிஷியன்னு சொல்லுவோம். நமக்கு குடும்ப மருத்துவர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள போய் அணுகுவோம். அவங்க சின்ன சின்ன நோய்களுக்கு வைத்தியம் பண்ணிடுவாங்க. சில நேரங்களில் டெஸ்ட்டுகள் எடுக்கணுன்னா எடுத்துடுவாங்க. எங்கே எடுக்கணும்னு நமக்கு கைட் பண்ணுவாங்க. இல்லை சப்போஸ் ஒரு பெரிய நோயாக இருக்குது, அதுக்கு யாரை பார்க்கணுன்னு ரெஃபர் பண்ணி ஃபாலோ அப் பண்ணுவாங்க. இது ஒரு அந்தந்த ஏரியாவில் இருப்பாங்க. ஒரு நகர்னா இல்லை ஒரு ஏரியானா ஒரு ஊரில் அவங்க ஒரு ப்ரைவேட் ப்ராக்டிஷனராக இருப்பாங்க, இல்லை ஒரு சின்ன மருத்துவமனையில் இருப்பாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ குறைஞ்சிக்கிட்டு வருது, அன்ஃபார்ச்சுனேட்லி. அது ஆனால் நிறைய இருக்கணும். ஏன்னா நமக்கு எந்த ப்ராப்ளம்னாலும் நம்மளை இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு தெரியும். நம்ம ஃபேமிலி டாக்டருக்கு நம்மளை பற்றியே தெரியும். இண்டிவிஜுவல் பர்சனல் அக்கௌண்ட் எல்லாமே தெரியும். நம்ம வீட்டு குழந்தைகள், வேறு குழந்தைகள், சம்டைம்ஸ் நம்ம வீட்டு நிகழ்வுகளுக்கு கூப்பிடுவோம். அவங்களுக்கு பர்சனலாக ஒவ்வொருத்தரையும் தெரியும். கல்யாணம் ஆகிறதா இருக்கட்டும், நல்ல சுகதுக்க விஷயங்கள், ஸ்கூலுக்கு போகிறது, எல்லாத்தையுமே. ஏன்னா இது கேஷுவலாக அவங்க கூட உட்காந்து பேசி இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு துறை அந்த ஃபேமிலி ஃபிசிஷியன்றது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மருத்துவத்தின் முக்கியமான ஒரு அங்கம். அதை நம்ம கண்டிப்பாக அப்ஹோல்ட் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும். ஏன்னா ஃபேமிலி ஃபிசிஷியனுக்கு தான் நம்மளுடைய டோட்டல் ஹிஸ்ட்ரியே தெரியும். அவங்களுக்கு பை ஹார்ட்டாக தெரியும். நம்ம போய் ஒவ்வொருத்தரையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம முகத்தை பார்த்தவொடனே அவங்களுக்கு தெரியும். அது ஒரு முக்கியமான ஒரு லிங்க் பிட்வீன் ஹெல்த் அண்ட் த கம்யூனிட்டி. ஏன்னா பேசிக் ஹெல்த் விஷயங்களே சொல்லுவாங்க. இந்த குளிர்காலம் வரும்போது நீங்கள் போனீங்கன்னா பாடியை உஷ்ணமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், டயட்டை பற்றி எல்லாத்த பற்றியும் கேஷுவலாக பேசுவாங்க. இது நிறைய தடவை MBBS டாக்டர்ஸு, ஜென்ரல் ஃபிசிஷியன்ஸு, ஈவன் அதர் ஸ்பெஷலிஸ்ட்டாக கூட இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க ஃபேமிலி ஃபிசிஷியனாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குடும்ப மருத்துவர்களை நீங்கள் எல்லாருமே செலக்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு குடும்ப மருத்துவர்ன்ற ஒருத்தர் இருக்கணும். இருந்தால் உங்களுக்கு ஒன்று ரீஅஷூரன்ஸ் இருக்கும். எதுக்குனாலும் நம்ம அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்ற அந்த தைரியம் வரும். இப்போ நிறைய பேருக்கு எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். கூகுளில் பார்க்குறது, இது இருக்குமா அது இருக்குமா, ரொம்ப அட்வான்ஸ்டான ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அது ஒரு மரியாதைன்னு நினைக்கிறது, இல்லைனா இன்சூரன்ஸ் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு நினைக்கிறது. இந்த மாதிரி மைண்ட் செட்லாம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஃபேமிலி ஃபிசிஷியன்ஸ் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறதில்ல. பட் அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஃபேமிலி ஃபிசிஷியன் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா உங்களை உண்மையிலே நல்லா தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, உங்கள் குடும்பத்தை தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, உங்களுக்கு ரைட்டான கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை தான் பிரதானப்படுத்தி இந்த தீம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அந்த விஷயத்தை, அந்த பழக்கத்தை கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்தால் டெஃபினட்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். எல்லா டவுன்லையும் இருக்காங்க. நம்ம அதை எந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம்,
நம்ம எவ்வளோ பெனிஃபிட் ஆகிக்கிறோம் அப்படின்றது தான் இதில் விஷயம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஃபேமிலி ஃபிசிஷியன்ஸ் கான்செப்ட்டுக்கு வாங்க. இட் இஸ் a வெரி யூஸ்ஃபுல் அண்ட் பெனிஃபிஷியல் திங் ஃபார் த என்டையர் கம்யூனிட்டி. இப்போது மெடிக்கல் ஃபீல்ட் நிறையா கமர்ஷியலைஸ் ஆகிடுச்சு, நிறையா காஸ்ட்ஸ் அதிகமாகிடுச்சு. அதுமாரி இந்த துறையில் வந்து கன்சியூமரிசம், கமர்ஷியலிசம் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் இருக்குது. சில பேர் குறைப்பட்டுக்கிறாங்க. இது இருக்குது தான், இல்லைன்னு நான் சொல்லலை, மறுக்கவில்லை. ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வாழ்வியல் முறை அப்படி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு நல்ல அட்வான்ஸ்டான மெடிக்கல் வசதி தேவைன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். அப்போ அதை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலால் சம்டைம்ஸ் பண்ண முடியாது, ஒரு சின்ன கிளினிக்கால் பண்ண முடியாது. ஒரு எம்ஆர்ஐ கருவி வாங்கணும்னு வச்சுக்கோங்க, அது பல கோடி ரூபாய் வரும். ஸோ அந்த கருவியை முதல்ல அந்த ஹாஸ்பிட்டலில் ஹோல்ட் பண்ணணும்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அதோடைய பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கணும். அந்த கருவியை வைக்கிறதுக்கே அதுக்கு ஒரு பெரிய ரூம் வேணும். அந்த ரூமுடைய வால்ஸ்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ சிடி மிஷின்லாம் பார்த்திங்கன்னா ரேடியேஷன் வரும். அப்போ அதுக்கான அந்த வால்ஸ் எல்லாம் அப்படி இருக்கணும். அதுமாரி அதோடைய எலக்ட்ரிக் பவர் சப்ளையும் அதோடைய பேக்கப்பும், ஜென்ரேட்டர்ஸ் போகணுன்னா ரொம்ப ஹையான எம்ஆர்ஐ மிஷினில் சிடி மிஷின் வைக்கணுன்னா அதுக்கு தேவையான ஹையர் கிரேட் ஆஃப் எலக்ட்ரிக் பேக்கப் அந்த ஒரு ஜென்ரேட்டர் தேவைப்படுது. இன்கேஸ் ஆஃப் பவர் ஃபெயிலியர் அது சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கு. அப்போது இதெல்லாம் பண்ணணும்னா வெறும் அந்த மெஷினை மட்டும் நம்ம பார்க்க முடியாது. மெஷினோடுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கு தேவையான பில்டிங்கு, ஸ்பேஸு, அண்ட் அதுக்கு தேவையான டெக்னிக்கல் பர்சன்ஸு, எலக்ட்ரிசிட்டி பேக்கப்பு, இதெல்லாம் பார்த்தோம்னா இது ஒவ்வொன்றுத்துலேயுமே காஸ்ட் கூடுது. அண்ட் அது ரன்னிங் காஸ்ட்டு இதெல்லாம் போகும்பொழுது இது எல்லாமே தான் இந்த காஸ்ட் கூடுறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் முன்னாடி மாதிரி ஜஸ்ட் லைக் தட் இப்போலாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. நிறைய வேர் பவுண்ட் பை லாட் ஆஃப் லாஸ். அது ஒரு நல்ல விஷயம் தான். குவாலிட்டி கண்ட்ரோலுக்காக நிறைய ரூல்ஸ் வந்துருச்சு. ஒரு ஹாஸ்பிட்டல் இப்போ புதுசாக கட்டணும்னா அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி வர்ற ஒரு ஆம்புலன்ஸ் சுற்றி வர்ற அளவுக்கு ஸ்பேஸ் விடணும் அப்படின்றாங்க. அப்போ நேச்சுரலி முன்னாடி எவ்வளவு லேண்டில் நம்ம கட்டணுமோ அதை விட அதிகமான லேண்ட் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு அதிகமான இடம் விட வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்பொழுது அதுமாரி குவாலிஃபைட் பர்சன்ஸை இந்தந்த போஸ்ட்டுக்கு இவங்க பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணும்பொழுது நேச்சுரலி காஸ்ட் அதிகமாகுது. ஸோ இது பொதுவாக நிறைய பேர் அதை கவனிக்கிறது இல்லை. அண்டு இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வேணும், அதே சமயத்தில் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் இப்போ பெட்ரோல் டீசல் விலை முதற்கொண்டு அதிகமாகும் பொழுது இதெல்லாம் ரன்னிங் காஸ்ட்டும் அதிகமாகும் பொழுது இது ஆட்ஸ் அப் டு த காஸ்ட். இது ஒரு முக்கியமான ரீசன். பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்னமுமே நம்மளுடைய மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், நம்மளுடைய டாக்டர்ஸ், நம்மளுடைய மெடிக்கல் சர்வீசஸ் ஆர் ஆன் பார் வித் த என்டையர் வேர்ல்டு. இன்னமும் யூகே, யூஎஸ்லேருந்து மெனி பிளேசஸ்லேருந்து அப்ராட்லேருந்து இங்கே வந்து சர்ஜரிஸு ஒரு நல்ல மெடிக்கல் கேர் கிடைக்கிறதுக்காக இங்கே வந்துட்டு பண்ணிட்டு போகிறவங்க இருக்காங்க. ஏன்னா அங்கெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட் அதிகம். ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அங்கே பண்ணணுன்னா 2 வருஷம் சம்டைம்ஸ் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இங்கே ஃப்ளை டவுன் பண்ணி வந்து இன்னொரு காஸ்ட், அங்கே இருக்கிற காஸ்ட்டை விட இங்கே ரொம்ப 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 சீப்பு கம்பேரிட்டிவ்லி. ஸோ டெஃபினட்டாக நமக்கு எல்லாருக்கும் முன்னையை விட அதிகமாக இப்போ காஸ்ட் ஆன மாதிரி தெரிஞ்சாலும் நம்மளுடைய குவாலிட்டி இஸ் டெஃபினெட்லி ஹை. அண்ட் அதுக்கான ப்ரைஸஸ் முன்னாடியை விட அதிகமாக இருந்தாலும் we are still on the ஒரு ரீசனபிள் ஃப்ரண்ட் தான். அண்ட் அதேமாரி நம்ம சூஸ் பண்ண முடிய ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம பர்டிகுலராக இந்த ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னும்போது அதுக்கான காஸ்ட் ஆகுது. ஸோ we can always choose a apt ஹாஸ்பிட்டல், நமக்கு சூட்டபுளான ஒரு ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் லெஸ்ஸர் காஸ்ட்டோட. அதுக்கு நம்ம மைண்ட் செட் இப்போதைக்கு மக்கள் எல்லாருக்குமே அது அந்த மாதிரி ஆகிடுச்சு. வேறு ஸோ டியூன் டு லக்ஸரி, we expect luxury even in health care. ஸோ இந்த ரீசன்ஸ்னால நம்ம நேச்சுரலி ரொம்ப காஸ்ட் அது எஸ்கலேட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். அதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் இந்த சர்வீஸ்க்காக தான் போனேன், ஆனால் எங்களுக்கு காஸ்ட் அப்படி, அது கரெக்டு தான் நீங்கள் போனது. இது எப்படின்னா நான் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போனேன், நான் இது தான் சாப்பிட்டேன், ஆனால் இதுக்கு ஏன் இவ்வளோ காஸ்ட்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து அந்த ஏசிக்காகவும் அந்த ஹோட்டலில் ரன் பண்ணுறதுக்காகவும் அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் அந்த ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் அவ்வளோ காஸ்ட் போடுவாங்க. அப்போது சிம்பிளான நான் ஃபுட்டு தான் சாப்பிட்டேன், இவ்வளோ காஸ்ட் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் டோட்டல் ரன்னிங் காஸ்ட் இதெல்லாம் பார்க்கும்பொழுது நேச்சுரலி அது அதிகமாக தான் ஆகுது. ஸோ நம்ம எந்த ஹாஸ்பிட்டலில் சூஸ் பண்ணுறோம், நம்ம என்ன நமக்கு தேவை இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணோன்னா ப்ராபப்ளி அந்த காஸ்ட் ஃபேக்டரை நம்ம ஓவர் கம் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். இப்போதைய கால சூழலில் பார்த்திங்கன்னா குறிப்பாக நமது தமிழ்நாட்டில் மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறை ரொம்ப நல்லா டெவலப் ஆகிருக்கு. நான் சொல்கிறது கவர்மெண்ட் செக்டார் எப்படி ப்ரைவேட் செக்டார் நல்லா டெவலப் ஆகிருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அதை விட ஈவன் பெட்டரான்னு கூட சொல்லலாம். நம்மளோட அரசாங்க மருத்துவமனைகள்,
பிஹெச்சிஸ் எல்லாமே அப்கிரேட் ஆகிருக்குது. ஸோ அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ், அங்கே இருக்க அவைலபிள் டாக்டர்ஸ், ஃபெசிலிட்டிஸு எல்லாம் டாப் நாட்ச்னு சொல்லலாம். இப்போது முன்னாடி மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு தயங்குறது இல்லை மக்கள். ஏன்னா இங்கே இருக்கிற வசதிகள் நல்லா இருக்குது. சுத்தம், சுகாதாரம், குறிப்பாக எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டிஸ். இப்போ பார்த்திங்கன்னா பச்சிளம் குழந்தைகளாக இருக்கட்டும், மகப்பேறு மருத்துவமாக இருக்கட்டும், ஆன்காலஜி, கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, பீடியாட்ரிக் சர்ஜரி, இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல டெவலப்டாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துருச்சு. ஸோ அஃபோர்டபிலிட்டி அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் இல்லை. ஏன்னா இவ்வளோ நல்ல மருத்துவம், இவ்வளோ குவாலிட்டி மருத்துவம் நல்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடைக்கும் பொழுது எல்லாருக்கும் இது போய் சேருது. ஸோ காஸ்ட்ஸ் அதிகமாகிறத பற்றி மக்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வேணும்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். முடியாதவர்கள் அடுத்த லெவல் ஹாஸ்பிட்டல்ஸ், அதுவும் முடியாதவர்கள் கண்டிப்பாக நல்ல குவாலிட்டி இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்ரோச் பண்ணுற அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் நல்ல தரம் உயர்ந்திருக்குது. ஸோ மக்கள் அந்த ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணிக்கணும், யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்னைக்கு நம்ம வானொலியில தேசிய மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு சிறப்புரையை வழங்கிய கடலூரை சேர்ந்த குழந்தைகள் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் பி. இளந்திரையன் அவர்களுக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள்.